ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அவுட்டிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஒன்றுமில்ல, பவர் கட் ஆகிடுச்சு. அதனால் இப்படியே போகலாமேன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனது தான். எங்கே போகிறோம்னே தெரியாமல் வைகை டேம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்புனது தான் இந்த ஆஃப் டே டூரு. இங்கே போகணும் அப்படின்ற ஒரு பிளானே இல்லாமல் கிளம்பி வந்தோம். இந்த ட்ராவல் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. போகிற வழி எல்லாமே நல்ல மலைகளாக தான் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டுமே அன்றைக்கி நல்லா இருந்தது. அதனால தான் நாங்கள் இந்த ட்ரிப்பு போனதே, இல்லைன்னா போயிருக்கவே மாட்டோம். கிளைமேட் நல்லா இருந்துச்சு. மலை ஒரு வழியாக ஆண்டிப்பட்டி ரீச் ஆகிட்டோம். இந்த கடையில் தான் நாங்கள் கல்யாணத்துக்கு நகை எடுத்தோம் அப்படின்னு என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு வந்தேன். அப்படி இந்த சைடு தான், ரைட் சைடில் தான் மூக்குத்தியும் குத்தணும் எனக்கு. அந்த கடையில் காமிச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு இந்த ட்ராவல். வியூ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மலை தான் இருக்கும். அந்த மலைகள்லாம் அருவி கொட்டுற மாதிரி ஒரு இதெல்லாம் தெரிஞ்சது. கேமராவில் தெரியலை, பட்டு நேரில் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சு. அந்த இடத்துல ஒரு கட்டடம் தெரியுது. ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டே வந்தோம். நாங்கள் சொல்லப்போனால் 2 பேருமே வந்ததில்லை இந்த டேமுக்கு ஒரு தடவை கூட. கிட்ட தான் 1 ஹவர் ட்ராவல் தான். இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். கல்யாணம் முடிஞ்சதுலேருந்தே நாங்கள் வெளியில் போனதே கிடையாது. சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் அதுதான் உண்மை. ஒரு வழியாக டேமை கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இங்கேக்குள்ளே நின்று 2 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போனோம். என்ட்ரன்ஸில் வந்து 5 ரூபா தான் டிக்கெட்டு கேட்டாங்க. பரவாயில்ல, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. 5 ரூபா டிக்கெட்டு தானா அப்படின்னு. நல்லா இருந்தது போனால். ஆனால் தண்ணி எதுவும் திறந்து விடலை. கீழே உள்ள அந்த கால்வாயில் மட்டும்தான் 3 டேப்பாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு தண்ணி. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த இடத்துல நின்று 2 சைடும் தண்ணி நின்றதை பார்க்கும்போது. நிறைய பேர்லாம் இல்லை. நாங்கள் போயிருந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட்டம்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. நல்லா இருந்துச்சு. அப்பாவும் பொண்ணும் வளைச்சி நின்று எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இடையில நானும் போய் நின்று எடுத்துகிட்டு நல்லா இருந்துச்சு. பூங்காலாம் இருந்தது அங்கே. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டுக்கு அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. இந்த அளவுக்கு எதிர்பாராமல் ஒரு ட்ரிப்பு போவோம்னு நினைக்கவே இல்லை. சொல்லியிருந்தால் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு நல்லா வந்துருந்துக்கலாம். உசிலம்பட்டிக்கு சும்மா போகலாமேன்னு வந்தது தான். எதிர்பார்க்காமல் வந்துவிட்டோம். பாப்பாவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரல, ஒரு துண்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. நாங்கள் பாட்டு போயிட்டோம். சரி வாங்க, போகிற வழியில் தண்ணி வாங்கிக்கிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நல்லா இருந்தது. இந்த கப்புள்ஸ்லாம் வந்தாங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுப்பாங்கள்ல, அதெல்லாம் இங்கே நிறையாவே எடுப்பாங்க. ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு எதுவும் பார்க்கல அந்தளவுக்கு. நல்லாயிருக்கும் இங்கேலாம் வந்து வெட்டிங் ஷூட் எடுப்பாங்க. அப்படி வர வழியில் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு சளி பிடிச்சதுனால பாப்பா வேணாம்னு சொல்லிட்டா. என் வீட்டுக்காரரும் வேணாம்னு சொல்லிட்டாரு. நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதை கூட போய் வீடியோ எடுத்து வச்சுருக்காரு மனுஷன். நல்லா இருந்தது அந்த ஆர்ட்ஸு. அதே மாதிரி நம்ம வீட்லேயே செடி வச்சா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த வியூ எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா நிறைய பூச்செடி இதுகள்லாம் பார்க்க சூப்பராக இருந்தது. அப்பாவும் பொண்ணும் நின்று பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பூ வேணும்னாலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டா பாப்பா. அப்புறம் 2 பூ பிடிங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க் போக ஆரம்பிச்சிட்டோம். சிறுவர் பூங்கா ஆரம்பிச்சு அங்கே போனோம். நல்லா இருந்தது இந்த பார்க்குமேவும். அந்த அண்ணன் நாங்கள் டிக்கெட் வாங்கினோன்னே சொன்னேன் முதல் விஷயம், இப்போ எல்லாம் காலேஜ் பிள்ளைய அது இதுன்னு வந்துருதுப்பா, நியாயம் தாங்க முடியலை அப்படின்னாரு. நாங்கள் போனோன்னே பார்த்தா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. நான் நிறையா பேர் சொல்ல கேட்டிருக்கேன், நிறைய லவர்ஸு தான் அதிகமாக இருப்பாங்க அப்படின்ட்டு. கட்டடிச்சிட்டு வர்றது, காலேஜு ஸ்கூல்ஸு இதெல்லாம் கட்டடிச்சிட்டு வந்து காலையில் வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு போகிறது. போதுப்பா வீட்டில் ரொம்ப கஷ்டம்ப்பா பிள்ளை வளர்க்குறதெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அந்த அண்ணன்.
அப்படியே பாப்பாவை வச்சுட்டு இந்த குதிரையில் உட்கார வச்சு சுற்றிட்டு நல்லா இருந்தது. பாப்பாவுமே நல்லா என்ஜாய் பண்ண. விச்சனை விட்டுட்டு வந்துட்டோமேன்றது தான் ஒரு கவலையாக இருந்துச்சு. விச்சன் ஸ்கூலுக்கு போயிருந்தான். இது அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது. பரவாயில்ல, இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வரலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இன்னொரு தடவை தண்ணி வரும்போது போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பிளான் பண்ணால் நான் உண்மையாக எதுவுமே நடக்காது. பிளான் பண்ணாமல் போனால் தான் நடக்கும். ஒரு நாள் ஆனால் விச்சனை கூட்டிகிட்டு வரணுன்ற ஆசை. இது என்னன்னு தெரில, இந்த சைடு மழையெல்லாம் இருக்குது என்னான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் கண்டுக்கிறாம மனுஷன் கிளம்பிட்டார். நல்லா இருந்தது. இந்த ஊஞ்சல் மீனே இருந்து இது ஆடினது நல்லா இருந்துச்சு. அப்புறம் நானும் போய் கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு ஆடிட்டு, பாப்பா தான் அம்மா தான் ஆட்டணும்னு சொல்லிடுச்சு. அப்புறம் நாங்கள் 2 பண்ணு வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இதை என்னான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் எங்கள் வீட்டுக்காரர். அந்த கோடு கோடாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த மேலே இருந்து அந்த டேமில் இருந்து தண்ணி வந்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் இது வந்து மேப் போட்டு வச்சுருக்காங்களாம். அதுதான் அந்த இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு 5th படிக்கும்போது அந்த ஏஜில் அவங்க பெரியப்பா கூட வந்திருக்காராம். ஆனால் அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருந்தது. இந்த மேப்பு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி எனக்கு. நல்லா இருந்துச்சு. அப்புறமா அதுக்குள்ளே போய் பார்க்கலாமே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த டேம்லேருந்து எத்தனை ஏரியாவுக்கு போகுதோ அந்த ஏரியா ஃபுல்லாமே மலையெல்லாம் வரைஞ்சி அங்கங்கே அந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த கல்லில் வந்து பேர் எழுதி வச்சுருந்தாங்க. அந்த லைட் ப்ளூவில் இருக்கிறது ஃபுல்லாமே மலைங்க, ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்தந்த மலைங்க. இந்த சின்ன சின்ன டார்க் ப்ளூவில் இருக்கிறது வந்து இந்த கட்டமானி கட்டி வச்சு அந்தந்த ஊர் பேர் போட்டிருந்தாங்க. அந்த வண்டியூர் குளம் அப்படிலாம் போட்டிருக்காங்களா. அந்த கம்மாய்க்கு எந்தெந்த கம்மாய்க்கு தண்ணி போகுது அப்படிங்கிறத வந்து போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் அதையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இனிமேல் தான் ஒரு நல்ல வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மேலே தெரியுதான், அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. எந்த வழியில இருந்து வந்தாங்க இவங்க அப்படின்ற யோசனையாகவே தான் இருந்துச்சு. நிறைய ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. எவ்வளோ ஹைட்டு, என்னை விட்டுட்டு வேகமாக ஏறிட்டாங்க. நான் நிஜமாலே சொல்கிறேன், இந்த சைடில் ஏற முடியாது, எனக்கு மூச்சு வாங்கிருச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ. ஒரு சைடு ஃபுல்லுமே அப்படியே தண்ணியாகவும், இன்னொரு சைடு ஃபுல்லுமே க்ரீன் கலரில் வெறும் மரம் செடி அந்த மாதிரியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த வியூவில் உட்காந்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுச்சு. நல்லா இருந்தது. கிளைமேட் வேறு நல்லா இருந்துச்சா, அப்படியே உட்காந்துட்டோம். ஒரு 2 மணி நேரம் கிட்ட உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு சூப்பராக இருக்குல்ல இந்த வியூ பார்க்குறதுக்கேவும். இந்த வியூ பார்க்குறதுக்காகவே இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். காலேஜில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க பிள்ளைங்க. டூர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடெலாம் கூப்பிட்டு வந்துருந்துருப்பாங்க போல். காலேஜ் பிள்ளைங்க டூர் வந்திருந்தாங்க. நான் அதெல்லாம் கவர் பண்ணுறேன். அப்புறம் கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாப்பா அங்கே படியில் நின்றுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கூட்டிகிட்டு வந்து ஒரு வழியாக சமாதானப்படுத்தி கொடுத்து அந்த ட்ரெயினில் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்திட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பலான்னு ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸ்க்கே வந்தாச்சு. அவ்வளோதான், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விச்சின் வந்துடுவான். ஸ்கூலுக்கு போயிட்டு 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயே ஆகணும். பால் வாங்கணும் 3:30க்கு, 4 மணிக்கு விச்சின் வந்துடுவான். பாப்பாவுக்கு வீட்டுக்கு வர மனசே இல்லை.
ஒரு வழியாக சமாதானப்படுத்தி வா பாப்பா வீட்டுக்கு போகலாம், அண்ணன் வந்துடுவான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏதோ எங்களுக்கு முடிஞ்ச அளவில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.